என்ன சிவா, நீங்க இன்னும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலையா? நீங்க எதுக்காக இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்து நடந்தது உங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கும் அந்த கோவம் இன்னும் குறையலதான். ஆனா நம்ம இந்திராணி அன்னிக்காக இதெல்லாம் தாங்கிதான் ஆகணும். தாங்கிக்கிற அளவுக்கு வலியை கொடுத்தா கண்டிப்பா தாங்கிக்கலாம் இலை. ஆனா இவங்க கொடுக்கறது வலி மட்டும் இல்ல, அவமானத்தையும் சேர்த்து கொடுக்கறாங்க. புரியுது சிவா, ஆனா இந்த நிலைமை இப்படியே இருந்துட போறது இல்லைல்ல. கண்டிப்பா ஒரு நாள் மாறதானே போகுது. மனசை போட்டு குழப்பிக்காம வாங்க கிளம்பி. அம்மாவும் பாட்டியும் வரேன்னு சொல்லிருக்காங்க. வாங்க கிளம்புங்க. சிவா, அது எப்படி ஐலி? ஒருத்தர் தான் உரிமைக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறத பாக்குறதுக்கு கேலியும் கிண்டலுமா இருக்குமா? என் பொறப்போட விதியை என்னால எப்படி மாத்த முடியும்? எனக்கு ஒரு அம்மா இருக்கணும். அவங்க என் அப்பாவை உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கணும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும். நான் என் அப்பாவை இப்படி தேடி வரணும். இது எல்லாமே என் விதியா இருக்கும் போது அதை என்னால எப்படி மாத்த முடியும்? பொதுவா பெத்தவங்க தான் பிள்ளைக்காக ஏங்குவாங்க. ஆனா இங்க நான் என் பெத்தவங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன். சிவா, உங்க வலியும் வேதனையும் நீங்க சொல்லாமலே எனக்கு புரியுது. ஆனா நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது இந்திராணி அண்ணி பார்த்தாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள மட்டும் நினைச்சு நீங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்கல. நான் வரேன் ஐலி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வழக்கமா போற அங்காளம்மா கோயிலுக்கு தானே போறீங்க? இல்ல, சிவன் கோயிலுக்கு. மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுது. அதுக்காக தான் போறீங்களா இல்ல உங்க அப்பாவோட கல்யாண நாளுக்காக அர்ச்சனை பண்றதுக்காக போறீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை இங்க நான் மட்டும் அப்பான்னு சொல்றதால எதுவுமே மாற போறதில்ல இலை. எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காது. சில விஷயங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சிவா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நாம ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால விஜயகுமார் சார் வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. நீங்க பைரவிக்கு கால் பண்ணி சார் வீட்டுக்கு போக சொல்லுங்க. பாவம், அவரு ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாரு. சரி, நானே பைரவியை நேர்ல பார்த்து சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன்.